அவன் புருஷன் வாசு செத்ததுக்கு நீங்களும் ஆதி தம்பி எப்படி காரணமாவீங்க? அவ அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கா. நினைப்பா ஏன் நினைக்க மாட்டா? இவளை தேடி தேடி ஆதி தம்பி பின்னாடியே வந்துச்சு பாருங்க. அதான் ஆதி தம்பி பார்த்தா அவளுக்கு இலக்காரமா தெரியுது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி அந்த வாசுவை கொன்னது நீங்களும் ஆதி தம்பின்னா எதுக்கு ஆதியை திரும்ப சேர்த்துக்கணும்? எதுக்காக நீங்க போட்ட நகையெல்லாம் இழிச்சுக்கிட்டு போட்டுக்கணும்? எல்லாம் இந்த காசு பணம் படுத்துற பாடு. ஆதியோட அம்மா வேணாமா, ஆனா அவங்க போட்ட நகை மட்டும் வேணுமா? ஆதியோட புள்ள வேணாமா, ஆனா சொத்து மட்டும் வேணுமா? என்னங்க நியாயம் இது? சாரதாம்மா, எனக்கு என்னமோ எல்லா விஷயத்தையும் அந்த பாரதி தான் திட்டம் போட்டு பண்ற மாதிரி தெரியுது. என்ன சொல்றீங்க? ஆமா சாரதாம்மா, சொத்து அம்புட்டையும் பாரதி பொண்ணு மேல எழுதி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களை துரத்துற மாதிரி நாளைக்கு நம்ம ஆதி தம்பியை துரத்தி புட்டு மொத்த சொத்தையும் அவ பேர்ல எழுதி புட்டான்னா என்ன பண்றது? அவளை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல சாரதாம்மா. சுதானமா இருந்துக்கங்க. நீங்களும் ஆதி தம்பியும் இம்புட்டு நல்லவங்களா இருக்கீங்க. இன்னைக்கு மவ வாழ்க்கை நல்லா இருக்குண்டா அதுக்கு ஆதி தான் காரணம். பழகுன பழக்கத்துக்காக 1.5 கோடி ரூபாயை யாருங்க தூக்கி கொடுப்பா? அதுவும் வெறும் நம்பிக்கையை வச்சு. இதுல இருந்தே தெரியலையா ஆதி எம்புட்டு தங்கமான ஒரு மனசுக்காரன்ட்டு? ஆனா ஊருக்கு போய் இப்படி ஒருத்தி பொண்டாட்டியா வந்திருக்காளேன்னு நினைச்சாதான் அப்படியே கொன்னு போடலாமான்னு கோவம் வருது. எனக்கும் ஆரம்பத்துல இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஆனா என்ன பண்றது, ஆதிக்கு பிடிச்சிருக்கே. இவ மேல பைத்தியமா சுத்திட்டு இருந்தானே, அத பார்த்துதான் நானும் எதுவும் சொல்லாம 2 பேரையும் சேர்த்து வச்சேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏண்டா சேர்த்து வச்சோன்னு தலையில அடிச்சுக்கணும்னு எனக்கு தோணுது. சரி விடுங்க சாரதாம்மா, அதோட புத்தி அம்புட்டுதான்னு விட்டுட்டு போங்க. அவளை மாதிரி நீங்களும் இறங்க வேணாம். இல்ல தர்மலிங்கம், நேத்து வரைக்கும் கூட அவ மேல வெறும் கோவம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா என் பையனையே கூட்டிக்கிட்டு ஃபாரினுக்கு போய் செட்டில் அவன்னு சொன்னால, அத கேட்டதுல இருந்தே எனக்கு அவ மேல வெறுப்பா இருக்கு. சாரதாம்மா, நான் ஒண்ணு கேக்குறேன். உங்களை மீறி ஆதி தம்பி அவ கூட்டிட்டு போயிருவாளா? டிக்கெட் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தானே என்கிட்டயே திமிரா சொல்றா. வெரிஃபிகேஷன் கூட இன்னைக்கு முடிச்சிட்டான். ஆதி வந்த உடனே கிளம்பி போயிடுவாளாம். தாலி இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். பாஸ்போர்ட் இருந்தா தானே ஃபாரினுக்கு போக முடியும். இதுக்கு போய் நீங்க பதட்டப்பட்டு இருக்கீங்க. பாஸ்போர்ட்டை எரிச்சு கொடுங்க. கரெக்டா சொன்னீங்க தர்மலிங்கம். அவளே இந்த அளவுக்கு யோசிக்கும் போது நான் சும்மா இருக்க முடியாது. அவ எப்படி ஃபாரின் போறான்னு நானும் பாக்குறேன். சம்மந்தியம்மா, கல்யாணமாகி ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தவ என் பொண்ணு ஆண்டாளு. அதனால கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டோம். ஆமா ஆமா, ஊர்ல யாருமே பொண்ணை பத்தி வளர்க்கல இல்ல. அப்படி சொல்லாதீங்க சம்மந்தியம்மா. நீங்க மனசு வச்சாதான் என் பொண்ணு உங்க வீட்டுல வந்து விளக்கேத்த முடியும். முதல்ல உங்க வீட்டு விளக்க ஒழுக்கமா வந்து ஏத்த சொல்லுங்க. 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு வரேன்னு போனவன் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? இன்னும் ஆளை காணோம். சம்மந்தியம்மா, உங்க வீட்டுக்கு வந்தா இப்படி எல்லாம் இருக்க மாட்டா. அதை கரெக்டா செஞ்சிருவா. என் வீட்டுக்கெல்லாம் அவ வர்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டாளே, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டு. நீ உன் மாமியாரு ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கா. உங்க அப்பனும் அதுக்கு ஒத்து உதற மாதிரி இருக்கு. பார்த்து சூதானமா இருந்துக்க. ஆமா ஆண்டாளு, காலையில இருந்து உங்க அப்பா நடவடிக்கையே சரியில்லை. கொஞ்சம் பார்த்து சூதாரணமா நடந்துக்கோ, சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வா. சரி போ. என்ன குளிச்சுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்ல இல்ல, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே குளிச்சு ரெடி ஆயிட்டேன் அத்தை. ஆனா இன்னைக்கு 10:30 மணிக்கு மேலதான் நல்ல நேரமா. அதான் நல்ல நேரம் ஆரம்பிக்காம பூஜை ரூம்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு நான் அப்படியே ஹால்லயே இருந்துட்டேன். சரி, விளக்கேத்து போ.
தாயே அங்காள பரமேஸ்வரி, நான் தினம் தினம் வேண்டதுதான் இப்பவும் வேண்டேன். எனக்கு என் புருஷ சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அவர் அடிக்கடி சொல்ற மாதிரி அவரு தெய்வமா நினைக்கிற அவரோட அம்மா, அவரு தினமும் சாமியா கும்பிடுற அவரோட அம்மா, அதாவது என்னோட அத்தை, அந்த தெய்வத்தோட காலு இன்னைக்கு எங்க வீட்டுல பட்டிருக்கு. அந்த தெய்வத்துக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோ தாயே. தொழில் விஷயமா போன என் புருஷன் நல்லபடியா திரும்பி வர நீதான் சாமி துணையா இருக்கணும். இப்படிதான் சம்பந்தி, மாப்பிள்ளை உடம்பு மட்டும்தான் இந்த வீட்ல இருக்கும், மனசும் உசுரும் உங்க வீட்ல தான் இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன உங்க மக அதுக்குள்ள பூஜையை முடிச்சிட்டா? அதான் சம்பந்தி, சாமி கும்பிட்டாச்சே. இப்படியெல்லாம் சாமி கும்பிடக்கூடாது. எங்களுக்கு சாமி முருகன் தான். அதனால எங்க வீட்டுல எல்லாருக்கும் கந்தசஷ்டி கவசம் அவசியம் தெரிஞ்சிருக்கணும். கந்தசஷ்டி கவசமா? எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு முதல் தகுதியா அதான். சம்மதிமா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த காலத்துல பிள்ளைங்க சாமி கும்பிடுறதே பெரிய விஷயம். இதுல கவசம் தெரியுமா கலசம் தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அதுங்களுக்கு என்ன தெரியும்? அப்படிலாம் இருந்தா ஒத்து வராதுங்க. எங்க வீட்டுக்கு இதெல்லாம் ஆகாது. அத்தை 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 இருங்க, உங்க பையனை கல்யாணம் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு கந்த சஷ்டி கவசம் கூடவா தெரியாது? அதெல்லாம் என் வீட்டுக்காரர் எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு. நானும் எல்லாத்தையும் முறைப்படி கத்துக்கிட்டேன் அத்தை. அப்போ உனக்கு கந்த சஷ்டி கவசம் பாட தெரியுமா? நல்லாவே பாடுவேனே. எங்க பாடு பார்க்கலாம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும், நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை, அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டடர் குதவும் செங்கதிர்வேலும், பாதமிரண்டில் பன்மணி சதங்கை, கீதம் பாட கிங்கினியாட, மயில் நடனம் செய்யும் மயில் வாகனன, கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து, இந்திரன் முதலா என் திசை போற்ற, மந்திர வடிவேல் வருக வருக, ஆகாஷ் வருக. என்னது ஆகாஷா? அது அக்கா, ஆகாஷ் ஃபோன் பண்றாங்கக்கா. வாசவன் முருகா வருக வருக, குறைமகள் நீயோன் வருதோன் வருக, ஆறு முகம் படைத்த ஐயா வருக, நீரிடும் வேளவன் நித்தம் சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக, சரவண பவனார் சிறுதியில் வருக.
அடாடாடாடாடாடா. நானும் தான் டெய்லி கந்த சஷ்டி கவசம் பாடுவேன். நான் கூட இவ்ளோ அழகா பாடினதில்ல. முருகா அப்படி முருகா. ஏய் ஆண்டாளு, எப்படிரி? உனக்கு தான் இதெல்லாம் எதுவுமே தெரியாது, எப்படிரி? ஆ, இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாதுதான். தம்பியுடையான் படைக்கஞ்சான், தங்கையுடையாள் பாட்டிற்கு அஞ்சாள். எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியும். அதான் எல்லாத்துக்கும் பக்காவா ரெடி ஆயிட்டு வந்தேன். சரி சரி, அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, வா போய் கேப்போம். ஆமா ஆமா, இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஆண்டாள் இருக்க பயமேன். நம்ம கூட அந்த அழகர் சாமியும் இருக்கு. என் அழகர் மாமா கொடுத்த தைரியமும் என் கூடவே இருக்கு. பாட்டி ரொம்ப போர் அடிக்குதா? இல்ல தமிழ், அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வேணும்னா நீங்களும் எங்க கூட கடைக்கு வரீங்களா? வேண்டாம் தமிழ், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. பரவாயில்ல பாட்டி, வாங்க நம்ம 3 பேரும் ஜாலியா போயிட்டு வரலாம். இல்லடா தமிழ், அதான் அவங்க வரலன்னு சொல்றாங்கல்ல, ஏன் நீ சும்மா அவங்களை தொந்தரவு பண்ற? பேசாம வா போலாம். ஆமா தமிழ், இப்பெல்லாம் நான் இல்லாம தனியா போறதுதான் உங்க அம்மாவுக்கு பிடிக்கும். யார் யார் கூட இருக்கணும், யார் யார் கூட பேசணுங்கிறது நம்ம கையில இல்ல தமிழ். அதெல்லாம் ஆண்டவன் முடிவு பண்றது. எடுக்கிற முடிவெல்லாம் மனுஷங்க எடுக்க வேண்டியது, பழிய மட்டும் தூக்கி கடவுள் மேல போட வேண்டியது. நான் இது வரைக்கும் யார் மேலயும் பழி போட்டதும் இல்ல, பழி சொன்னதும் இல்ல. ஆனா என்னதான் எல்லாரும் பலியாக்கிருக்காங்க. அம்மாவையும் புள்ளையும் பிரிக்கிறது பாவம் தானே தமிழ்? ஹாஸ்டல்ல படிக்க வைக்கிறதுக்கு பேரு மட்டும் என்னவா? அதுக்கு பேரும் அம்மா கிட்ட இருந்து பிள்ளைய பிரிக்கிறது தானே. தமிழ், நீ வா போலாம். போயிட்டு வரேன் பாட்டி.
ஏய் தமிழ், எதுக்கடி இப்படி ஓடி வர? தமிழ், பாட்டி நீங்க என்ன பண்றீங்க? என்ன தமிழ், கடைக்கு போயிட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்களா? அம்மா போனை மறந்து வச்சுட்டு போயிட்டோம் பாட்டி. அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ சரி. அம்மா போலாமா? வாடி. பாட்டி இப்போ உண்மையாவே கடைக்கு போறோம். ஓ ஏய் வாடி. இப்ப என் புள்ளைய கூட்டிக்கிட்டு நீ எப்படி ஃபாரின் போறேன்னு நான் பாக்குறேன். அக்கா, அடுத்து என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே. பாத்துக்கலாம். சரி, எனக்கு மதியம் சாப்பிட என்ன பண்ண போறீங்க? சம்மந்திமா, என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் மேலூருக்கு போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல மதுரையில போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்டுல இத்தனை பொம்பளைங்க இருக்கும்போது கடையில சாப்பிட்டா என்ன அர்த்தம்? வீட்ல இருக்கிற பொம்பளைங்க யாருக்கும் நல்லா சமைக்க தெரியாதுன்னு அர்த்தம். எனக்கு கடை சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது, வீட்டு சாப்பாடு தான். இல்ல சம்மந்திமா, லட்சுமி கோயிலுக்கு போயிருக்கு. அதான் உங்களுக்கு நல்ல ஹோட்டல் இருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏன் உங்க பொண்டாட்டி தான் சமைக்கணுமா? என் மகன் பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியாதா?